இந்த ஐபிஓக்கு பெருசா இன்ட்ரோடக்ஷன் தேவையில்லன்னு நெனைக்கிறேன். எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு பிராண்ட் தான் மில்கி மிஸ்ட். ஸோ இவங்க இப்ப ஐபிஓல வராங்க. ஸோ எதுக்காக இந்த ஐபிஓல வராங்க? அண்ட் முக்கியமா இவங்க வந்து ஒரு தமிழ்நாடு பேஸ் பண்ண ஒரு கம்பெனி தான். நம்ம ஈரோடு மாவட்டத்தில தான் இருக்காங்க. ஸோ எத்தன பேர் ஈரோட்லேருந்து இந்த வீடியோ பார்க்குறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. நானும் தெரிஞ்சுக்கிறேன். ஸோ அத தாண்டி மத்த ஊர்ல இருக்கவங்க உங்க ஊர் பேர கமெண்ட் பண்ணுங்க. ஓகேங்களா? ஸோ இப்ப இந்த ஐபிஓல அப்ளை பண்ணலாமா? வேணாமா? என்ன மாரி ஃபினான்ஷியல்ஸ் இருக்கு? கிரே மார்க்கெட் எப்படி இருக்கு? ஸோ எல்லாமே டீட்டெயிலா நம்ம பார்த்துடலாம். நம்ம ஸ்டைல்ல இவங்க பிஸ்னஸ எப்படி பண்றாங்க அப்படிங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் மத்த விஷயங்கள பார்த்துடலாம். ஓகேங்களா? அண்ட் உங்களுக்கோ இல்ல உங்க ஃபேமிலி, ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது ஹெல்த் இன்சூரன்ஸ் ஆர் டெர்ம் இன்சூரன்ஸ் போடணும். அத பத்தி ஒரு ஐடியாவே இல்ல, தெரிஞ்சுக்கணும், பேசணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, டிஸ்கிரிப்ஷன்ல என்குயரி ஃபார்ம் இருக்கும். ஸோ அந்த இன்சூரன்ஸ் என்குயரி ஃபார்ம நீங்க ஃபில் பண்ணீங்கன்னா, நானே பர்சனலா உங்கள ரீச் பண்ணுவேன். ஸோ இப்ப வீடியோக்குள்ளாடி போயிரலாம். மில்கி மிஸ்ட் ஐபிஓ ரிவ்யூ பை எரிக் ஜே ராஷோ. ஓகே, இவங்க எப்படி பிஸ்னஸ் பண்றாங்க அப்படிங்கிறத ஒரு சிம்பிளா ஒரு ஸ்டோரியா பார்த்துடலாம். ஸோ இவங்க என்ன சொல்றாங்கன்னா, 100% வேல்யூ ஆடட் டேரி ஃபோக்கஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அது என்னன்னா, ஒரு ஒரு உங்க ஊர் பக்கத்துல நெறைய ஃபார்மர்ஸ் எல்லாம் இருப்பாங்க. ஸோ அதில முக்கியமா அந்த மாடு மேய்க்கிறவங்க இருப்பாங்க இல்லையா? ஸோ அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க, அவங்க மாட நல்லா பராமரிச்சு, பால் கறந்து, அந்த பால வந்து சொசைட்டின்னு சொல்லுவாங்க. அங்க கொண்டு குடுப்பாங்க. அந்த மாரி எல்லாம் ஒரு சிஸ்டம் இருக்கும் இல்லையா? ஸோ அதே மாரி இவங்க வந்து இந்த ஃபார்மர்ஸ் கிட்டேருந்து பால டைரக்ட்டா கொள்முதல் பண்றாங்க. ஸோ லிட்டர்ஸுக்கு ₹45 ₹50 வாட்டெவர் இட் இஸ். அத ஃபார்மர் எப்படி டிமாண்ட் பண்றாங்களோ, மில்க்கோட பிரைஸ் என்ன மாரி இருக்கோ, அதுக்கேத்த மாரி இவங்க வந்து அந்த ஃபார்மருக்கு குடுத்துட்டு வாங்குவாங்க. மேபி பல்க்கா வாங்குறதுனால கொஞ்சம் கம்மியா கூட ஃபார்மர்ஸ்ட்டருந்து வாங்கலாம். மோஸ்ட்லி பெரிய கார்ப்பரேட் கம்பெனிஸ் எல்லாம் அந்த மாரி தான் பண்ணுவாங்க. ஸோ எந்த பிரைஸ் குடுக்குறாங்க அப்படின்னு நமக்கு டீட்டெயிலா இல்ல. பட் இருந்தாலும் ஒரு ₹40-45ல வாங்குறாங்கன்னு வைங்க. ஸோ அதுக்கப்புறம் இந்த ப்ராடக்ட்ட இவங்க வந்து பேக்கெட் போட்டு பாலா சப்ளை பண்ணுவாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதான் இவங்க பண்றது கிடையாது. ஸோ இப்படி பண்றதுக்கு நெறைய கம்பெனிஸ் இருக்கு. நம்ம விரல விட்டு எண்ணா நெறைய கம்பெனிஸ வந்து நம்மளால எண்ணிட்டே இருக்க முடியும். ஸோ அந்த அளவுக்கு பேக்கெட் மில்க் குடுக்குற கம்பெனிஸ் அதிக அளவுல இருக்கிறதுனால, இவங்க அந்த செக்மெண்ட்டுக்குள்ளாடி போகல. ஏன்னா, இந்த பேக்கெட் மில்க்ல வந்து நெறைய பிரச்சனைகள் இருக்கு. 2 நாளைக்குள்ளாடி அது கெட்டு போயிரும். அண்ட் எல்லா இடத்துக்கும் ஈஸியா சப்ளை பண்ண முடியாது. ப்ளஸ் அதுக்கு வந்து ரிட்டர்ன்ஸுமே கம்மியா இருக்கும். ஏன்னா, ஃபார்மர்ஸ் கிட்டேருந்து வாங்கிட்டு கொஞ்சம் கூட ஒரு ₹10 ₹15 தான் அதிகமா போட்டு விக்கிற மாரி இருக்கும். அதோட மார்ஜினும் கம்மி. உங்களுக்கு 4-5% லாபம் எல்லாம் ரொம்ப கம்மியா இருக்கும். ஸோ அதனால இவங்க நோ லிக்விட் மில்க் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எந்த ஒரு பாக்கெட் பால இவங்க செல் பண்றது கிடையாது. அத தாண்டி இவங்க என்ன பண்றாங்கன்னா, 22 ப்ராடக்ட் கேட்டகரிஸ் வச்சிருக்காங்க. உதாரணத்துக்கு பன்னீரு, சீஸ், கர்டு, கிரீக் யோகர்ட்டு, ஸோ இந்த மாரி சாக்லேட்ஸு, ஐஸ்கிரீம்ஸ், மில்க் ஷேக்ஸ், ஸோ இந்த மாரி நெறைய ப்ராடக்ட் வச்சிருக்காங்க. ஸோ அதில வந்து 640 டைப்ஸ் ஆஃப் எஸ்கேயூஸ் இருக்கு. அதாவது எஸ்கேயூஸ்னா என்ன சொல்லுவாங்கன்னா, ஷாப் கீப்பிங் யூனிட்ன்னு சொல்லுவாங்க. ஒரு எக்ஸாம்பிளுக்கு இப்ப சீஸ்ன்னா, அதில ஒரு 4, 5 வெரைட்டீஸ் இருக்கும். அ 500 கிராம்ல இருக்கும், 250 கிராம்ல இருக்கும், 10 கிராம், 50 கிராம். ஸோ மேபி அந்த டிஃபரன்ஸ் ஆஃப் ப்ராடக்ட்ஸ்ல ஒரே ப்ராடக்ட்ல பல வெயிட்ல கேட்டகரிஸ் வச்சிருப்பாங்க. பல ஃப்ளேவர்ஸ்ல கேட்டகரிஸ் வச்சிருப்பாங்க. ஸோ இந்த மாரி கேட்டகரிஸாவே 640 கேட்டகரிஸ் கிட்ட இருக்கு இவங்க கிட்ட. ஓகேங்களா? ஸோ இது ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட். அதுக்கப்புறம் ரா மில்க்க 74,654 ஃபார்மர்ஸ் கிட்டேருந்து டைரக்ட்டா வாங்கிட்டு இருக்காங்க. எந்த ஒரு மிடில் மேனும் இல்லாம. ஸோ அது ஒரு நல்ல விஷயம். அது வந்து இவங்களுக்கு ஒரு மோட்டா தான் இருக்கு. அண்டு ஹையஸ்ட் ரியலைசேஷன் அது என்னன்னா, மத்த கம்பெனிஸ் எல்லாம் ஒரு பால வாங்குறாங்க. அத வந்து பேக்கெட் போட்டு செல் பண்றாங்க. ப்ராசஸ் பண்ணி பேக்கெட் போடுவாங்க. ஸோ அப்படி செல் பண்றாங்கன்னா, அவங்களுக்கு வந்து மேக்ஸிமம் ₹45 ₹60 வரைக்கும் தான் அந்த பால செல் பண்ண முடியும். பட் இவங்க வந்து என்னன்னா, ₹40க்கு வாங்குற பால இப்படி ப்ராசஸ் பண்ணி கீயா, கர்டா, கிரீக் யோகர்ட்டா மாத்தி செல் பண்றதுனால, இவங்களால ஒரு லிட்டருக்கு ₹77 வரைக்கும் லாபம் பார்க்க முடியும். ஓகேங்களா? ஸோ அந்த அளவுக்கு இவங்க வந்து அந்த விஷயத்த யூட்டிலைஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் நான் முதல்லே சொன்ன மாரி, ஈரோட்ல தான் இவங்க வந்து பெரிய பிளான்ட் வச்சிருக்காங்க. ஸோ அங்க தான் எல்லா ப்ராசஸும் நடக்குது. இந்த மில்க்க வந்து ப்ரொக்யூர் பண்ணி பண்ற விஷயங்கள். ஸோ அங்கேருந்து என்ன பண்றாங்கன்னா, டைரக்ட்டா இந்தியா ஃபுல்லா பல இடங்களுக்கு சப்ளை பண்றாங்க. அதுலயும் முக்கியமா வந்து பன்னீர் தான் அதிகமான மார்க்கெட் ஷேர் வச்சிருக்காங்க. நெறைய பன்னீர்ஸ் இவங்களோட பன்னீர் தான் அதிகமா சேல் ஆயிட்டு இருக்கு. அண்டு நெறைய சின்ன சின்ன கடை வரைக்கும் இவங்க ஊடுருவி போயிருக்காங்க.
அண்ட் இதெல்லாம் டிரான்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு தனியாக வெஹிக்கிள்ஸ் வச்சுருக்காங்க. அதுவும் ஏசி அந்த ஏர் கண்டிஷனரிங் ப்ராப்பராக பண்ணி எந்த ஒரு விஷயமும் கெட்டு போகாத வகையில் ஒரு வண்டி வச்சுருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இவங்க பண்ணி அதை பக்காவாக இந்தியா ஃபுல்லாக ஒரே இடத்துலேருந்து டெலிவர் பண்ணிகிட்ருக்காங்க. அது ஒரு பெரிய விஷயந்தான். இப்போ இந்த ஐபிஓ டீட்டெயில்ஸ் பார்த்தீங்கன்னா, ஐபிஓ வந்து 11ஆம் தேதி ஓப்பன் ஆகுது, 13ஆம் தேதி க்ளோஸ் ஆகுது அண்ட் 18ஆம் தேதி ஆகஸ்ட் வந்து லிஸ்ட் ஆகுது. ஓகேங்களா? ஸோ ப்ரைஸிங் பார்த்தீங்கன்னா ரூ. 133லேருந்து ரூ. 140 வச்சுருக்காங்க ப்ரைஸ் பேண்ட். அண்ட் லாட் சைஸ் 107 அண்ட் மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட் 14,980. ஆஃபர் சைஸ் பார்த்தீங்கன்னா 1,553 கோடியில் ரைஸ் பண்ணுறாங்க. ஸோ அதில் வந்து ஃப்ரெஷ் இஷ்யூவாக 1,428 கோடி ஃப்ரெஷ் இஷ்யூ தான். வெறும் 125 கோடி தான் ஆஃபர் ஃபார் சேல் ஓனர்ஸ் செல் பண்ணுறாங்க. பாஸ்ட்டாக பார்த்தா நிறைய ஐபிஓஸில் ஓனர்ஸ் அதிகமாக செல் பண்ணிட்டு இருந்தாங்க. இது வந்து ரொம்ப பாசிட்டிவான விஷயம் இந்த கம்பெனியை பொறுத்த வரைக்கும். பெரும்பாலான அமௌண்ட் வந்து ஃப்ரெஷ் இஷ்யூவாக இருக்கிறதுனால கம்பெனியோட எக்ஸ்பேன்ஷனுக்கு அது அதிகமாக ஹெல்ப் பண்ணும். ஓகேங்களா? அண்ட் இந்த ஃப்ரெஷ் இஷ்யூ எதுக்கு போகுது, இந்த பணம் எல்லாம் எங்கே போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டெப்ட் ரீபேமெண்ட்டு, அதாவது 496 கோடிக்கான கடனை வந்து இவங்க அடைக்க போகிறாங்க. ஸோ அது வந்து இவங்களுக்கு ஒரு நல்ல பாசிட்டிவ் இமேஜை கொடுக்கும். ஆஃப்டர் லிஸ்டிங் அப்புறம் இந்த கடனை அடைச்சதுக்கு அப்புறம் லாபம் வரும் இல்லையா? ஸோ அப்போ வந்து இவங்களுக்கு இன்னுமே மார்ஜின்ஸ் வந்து அதிகமாக காமிக்க ஆரம்பிக்கும். அண்ட் 2வது 469 கோடிகள் வந்து பெருந்துறை, அதாவது அந்த ஈரோட்டில் இருக்கிற பெருந்துறையில் தான் இவங்க பிளான் இருக்குது. ஸோ அதை வந்து எக்ஸ்பேண்ட் பண்ண போகிறாங்க. ஸோ இங்கே எக்ஸ்பேண்ட் பண்ணுறது மூலமாக நார்த் அண்ட் வெஸ்ட் இந்தியாவில் வந்து அவங்க அதிகமான ப்ராடக்ட்ஸை வந்து கொண்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்காங்க. ஸோ எல்லாமே இங்கே தான் ப்ரொடியூஸ் ஆகுது. எக்ஸ்பேண்ட் மீன்ஸ் புதுசாக வண்டி வாங்கி அங்கே எல்லாம் சப்ளை பண்ணுவாங்க. அதான் வந்து அதை சொல்கிறாங்க. அண்டு விசி கூலர்ஸ். ஸோ இது என்னென்னா, இது ஒரு மார்க்கெட்டிங்காகவும் ஒர்க் ஆகும். ப்ளஸ் வந்து இவங்களோட ப்ராடக்டை சேவ் பண்ணுறதுக்கும் யூஸ் ஆகும். ஸோ இது என்னென்னா, மார்ஜின் ஃப்ரீ அந்த கடைகளாக இருக்கட்டும், இப்படி பல கடைகள், சின்ன சின்ன கடையிலேருந்து பெரிய பெரிய கடை வரைக்கும் இவங்க இந்த விசி கூலர்ஸை வந்து கொடுப்பாங்க. ஸோ அந்த கூலர்ஸில் வந்து 155 கோடிகள் வந்து டிப்ளாய் பண்ண போகிறாங்க. ஸோ அதனால் 66,000 ரீட்டைல் ஃப்ரீசர்ஸ் அண்டு கூலர்ஸ் வந்து இவங்களால் புதுசாக வாங்கி இந்த பிஸ்னஸ் யூஸ் பண்ண முடியும். ஸோ இந்த விசி கூலர்ஸை பற்றி முதல்ல சொல்கிறேன். இது என்னென்னா, அந்த கடையில் வைப்பாங்கன்னு சொல்கிறேன் இல்லையா? ஸோ இவங்களோட பிராண்ட் நேமை போட்டு அதை வைப்பாங்க. இன்க்ளூடட் இவங்களோட ப்ராடக்ட்டும் அந்த கூலர்ஸ்குள்ளாடி இருக்கும். ஸோ அதனால் ஏதாவது ஒரு கஸ்டமர்ஸ் அதை பார்க்குறாங்கன்னா, இவங்க பிராண்டும் அவங்க மைண்டில் ஃபிக்ஸ் ஆகும். ப்ளஸ் அந்த கூலர்ஸ்குள்ளாடி இருக்கிற இவங்களோட ப்ராடக்ட்டையும் தேடி போய் வாங்குவாங்க. ஸோ இது பிராண்டிங்காகவும் ஒர்க் அவுட் ஆகுதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ வந்து இந்த 155 கோடியை வச்சு 66,000 ரீட்டைல் ஃப்ரீசர்ஸ் அந்த மாதிரி எக்ஸ்பேண்ட் பண்ண போகிறாங்க. ஓகேங்களா? அண்ட் மார்க்கெட் டாமினன்ஸ் பார்த்தீங்கன்னா 19% மார்க்கெட் ஷேர் வந்து பன்னீரில் மட்டுமே வச்சுருக்காங்க இந்தியா ஃபுல்லாக. அண்டு இன்னும் யூனிக்கான விஷயம் என்னென்னா, சீஸ் பிராண்டு சவுத் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா நம்பர் 1 வச்சுருக்காங்க. அண்டு 12% வந்து இதுக்கு மார்க்கெட் ஷேர் இருக்குது. அண்டு அந்த யோகட், க்ரீக் யோகட்டில் வந்து மோனோபோலியாகவே இருக்காங்க. கிட்டத்தட்ட இந்தியா ஃபுல்லாகவே 35 to 40% மார்க்கெட் ஷேர் வச்சுருக்காங்க. அண்டு ஆர்டிஇ, ஆர்டிசி அப்படின்னா ரெடி டு ஈட். ஆர்டிஇன்னா, ஆர்டிசின்னா ரெடி டு ஹீட்டா, சாரி அது வந்து நம்ம குக், ரெடி டு குக், ரெடி டு குக் ஆர்டிசின்னா. ஸோ இதுக்கு வந்து என்னென்னா, அசல் அண்டு பிரியாஸ் அப்படிங்கிற 2 பிராண்டை வந்து வாங்கியிருக்காங்க, அக்யூசேஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை வாங்குறது மூலமாக அவங்கக்கிட்ட இருக்க அந்த ப்ராடக்ட்டு, லைக் இந்த பரோட்டா, ரெடிமேட் பரோட்டா, ரெடிமேடு சப்பாத்தீஸ், ரெடிமேடு அதாவது தோசை மாவு, ஸோ இது எல்லாத்தையும் வந்து இவங்க பிராண்டுக்குள்ளே கொண்டு வந்துட்டாங்க. ஸோ இதனால் இவங்களோட அவுட்லெட்ஸில் இந்த ரெடி டு ஈட், ரெடி டு குக் ஐட்டம்ஸையும் இவங்களால சேர்த்தே செல் பண்ண முடியும். ஸோ இது வந்து நம்ம வளர்ந்து வரக்கூடிய நம்மளோட இந்தியாவில் நிறைய பேர் அதிகமாக இப்போ யூஸ் பண்ணுற பொருட்கள் தான். ஸோ அதனால் இதோட மார்ஜின்ஸும் இவங்களுக்கு நல்லாவே இம்ப்ரூவ் ஆக வாய்ப்பு இருக்குது. அண்ட் இவங்களோட ஃபினான்ஷியல் க்ரோத் பற்றி பார்த்தீங்கன்னா, ரெவென்யூ 2024ல் 1,800 கோடிகளாக இருந்த ரெவென்யூ இப்போ 3,145 கோடிகளாக அதிகரிச்சு 2026ல் 31% சிஏஜிஆர் க்ரோத் கொடுத்துருக்காங்க. ரொம்ப ரொம்ப சூப்பரான க்ரோத் அது. அது மட்டும் இல்லாமல் இவங்க ஃபாஸ்டஸ்ட் க்ரோயிங் பேக்டு ஃபுட் கம்பெனி இன் இந்தியா. ஓகேங்களா? அண்ட் எக்ஸ்பொனென்ஷியல் ப்ராஃபிட் இருக்குது பேக்டு, அதாவது ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ இதில் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, 2024ல் 19 கோடிகளாக இருந்த இவங்களோட ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் வந்து இப்போ 127 கோடியாக மாறி இருக்குது. ஸோ எந்த அளவுக்கு உயர்ந்திருக்குன்னா,
175% இயர் ஆன் இயர் சர்ஜ் நடந்திருக்கு. ரொம்ப அதிகமான ப்ராஃபிட் கொணர்ந்திருக்காங்க. ஸோ இந்த கம்பெனியில இருக்கிற பெரிய ரிஸ்க் என்னன்னா, இந்த ஐபிஓக்கு முன்னாடி 1671 கோடிகள் வந்து கடனா வாங்கியிருக்காங்க. ஸோ இது வந்து அந்த கோல்டு செயின் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், அதாவது அந்த வெஹிக்கிள்லயே அந்த ஃப்ரீசர்ஸ் செட்டப் பண்ணி வச்சிருக்க வெஹிக்கிள்ஸ வந்து எக்ஸ்பேண்ட் பண்றதுக்காக இந்த கடன வாங்கியிருக்காங்க. ஸோ அதனால இவங்களோட ஈக்விட்டிய விட 3.61 டைம்ஸ் வந்து இவங்களோட டெப்ட் வந்து அதிகரிச்சிருக்கு. ஸோ என்னதான் இந்த ஐபிஓல 496 கோடிகள அடைச்சாலும், கிட்டத்தட்ட 1100, 200 கோடி கிட்ட இன்னுமே கடன் இருக்கும். ஸோ அது வந்து இவங்களோட மார்ஜின்ஸ கொஞ்சம் இம்பேக்ட் பண்ண அதிகமான வாய்ப்பு இருக்கு. அண்ட் இவங்களோட பியர்ஸ் கூட கம்பேர் பண்றப்ப, பிஇ கொஞ்சம் அதிகமா தான் இருக்கு. பட் இந்த மாரி இந்த ஃபுட் செக்டார்ஸ கம்பேர் பண்றப்ப, பொதுவாவே ஃபுட் செக்டார்ஸுக்கு பிஇ அதிகமா தான் இருக்கும். ஸோ அதனால இது ஓகேன்னு சொல்லலாம். இருந்தாலும் மத்த பியர்ஸ் எல்லாம் கம்பேர் பண்றப்ப அதிகம் தான் இந்த பிஇ, ஓகேங்களா? ஆனா ரிட்டர்ன் ஆன் நெட் வொர்த்தும் ஓரளவுக்கு ஓகேவா தான் இருக்கு. நல்ல ரிட்டர்ன் ஆன் நெட் வொர்த் வச்சிருக்காங்க. பட் எஃப்எம்சிஜிய கம்பேர் பண்றப்ப இவங்களோட பிஇ வந்து நம்ம பெருசா கன்சிடர் பண்ண தேவையில்ல. ஏன்னா ஃபுல்லாவே இவங்க யூஸ் பண்றது வந்து அந்த அந்த மில்க்க தவிர மில்க் மூலமா அவங்க ப்ரொடியூஸ் பண்ற ஐட்டம்ஸா இருக்கிறதுனால, மார்ஜின்ஸ் இன்னும் இம்ப்ரூவ் ஆகுறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்கு. அண்ட் ஸ்வாட் அனாலிசிஸ் பார்க்கும்போது ஸ்ட்ரென்த்தும், ஆப்பர்ச்சுனிட்டியும் சேர்த்தே பார்த்துடலாம். ஸோ பிரைசிங் பவர், அதாவது இவங்க வந்து லிக்விட் மில்க்க திரும்ப குடுக்குறாங்க அப்படின்னு, லிக்விட் மில்க்க திரும்ப ப்ராசஸ் பண்ணி அத பேக் பண்ணி குடுக்குறாங்கன்னா, பெருசா அவங்களால விலை வச்சு குடுக்க முடியாது. ஆனா இதுவே அந்த அ மில்க் மேடா இருக்கட்டும், இல்ல சாக்லேட்ஸா இருக்கட்டும், பன்னீர்ஸா இருக்கட்டும், இதெல்லாம் வந்து இவங்க இஷ்டத்துக்கு ஒரு பிரைஸ வந்து செட் பண்ணலாம். ஸோ அது வந்து பிரைசிங் பவர் இவங்க கையில இருக்கிறது ஒரு பாசிட்டிவான விஷயம். அதுக்கப்புறம் லாஜிஸ்டிக் மோட், அதாவது இவங்க வந்து அதிகமான கோல்டு செயின் டிரான்ஸ்போர்ட் வச்சிருக்காங்க. பிளஸ் வந்து விசி கூலர்ஸ் அதிகமா வச்சிருக்காங்க. 15,000 த்துக்கும் அதிகமான கடைகள்ல இருக்கு. ஸோ இது வந்து இவங்களுக்கு ஒரு நல்ல பாசிட்டிவான விஷயம். அதேமாரி டெர்ம் எக்ஸ்பேன்ஷன், அதாவது இவங்க நார்த் சைடுல அண்ட் தென் வெஸ்ட் இந்தியா சைடுல எல்லாம் இவங்க வந்து ப்ராடக்ட்ட வந்து அதிகமா கொண்டு போறாங்க இந்த ஐபிஓ வழியா. ஸோ அது வந்து ஒரு நல்ல பாசிட்டிவான விஷயம். அதுக்கப்புறம் கேட்டகரி எக்ஸ்பேன்ஷன். ஸோ நம்ம ஃபர்ஸ்ட்டே பார்த்த மாரி ரெடி டூ ஈட் அண்ட் ரெடி டூ குக் அந்த செக்மெண்ட்ல வந்து இவங்க அக்விசிஷன் பண்ணது வந்து இவங்களுக்கு ஒரு நல்ல பாசிட்டிவான விஷயம். அதுக்கப்புறம் வீக்னஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, கான்சன்ட்ரேஷன் ரிஸ்க். தமிழ்நாட்டுல இருக்க ஒரே ஒரு பிளான்ல தான் இவங்களோட மொத்த புரொடெக்ஷனும் இருக்கிறதுனால, அதில ஏதாவது பிரச்சனைகளோ, இல்ல ஒரு தீ விபத்தா இருக்கட்டும், இல்ல புரொடெக்ஷன் பண்ண முடியாம ஏதாவது பவர் சப்ளை இஷ்யூஸா இருக்கட்டும், இல்ல அரசியல் காரணங்களா இருக்கட்டும். ஸோ இந்த மாரி பல விதங்கள்ல இவங்களுக்கு இம்பேக்ட் வந்துச்சுன்னா, மொத்த ரெவென்யூவும் க்ளோஸ் ஆயிரும். ஸோ ஏன்னா இதெல்லாம் ரெடி ஒரு 3, 4 மந்த் எக்ஸ்பைரிக்கு உள்ளாடியே இவங்க சப்ளை பண்ணி ஆகணும். அப்படிங்கிறப்ப எப்பவுமே புரொடக்ஷன் நடந்துட்டே இருக்கணும். ஸோ இது வந்து இவங்களுக்கு ஒரு பெரிய நெகட்டிவான விஷயம் தான். அதேமாரி ஹை லிவரேஜ், அதாவது ஐபிஓ முன்னாடி இவங்க வாங்கின கடன் வந்து இவங்களுக்கு பேலன்ஸ் ஷீட்ல காமிக்க ஆரம்பிச்சதுன்னா, கண்டிப்பா அது வந்து இவங்களோட ப்ராஃபிட்ட ரொம்பவே அடி வாங்க வைக்கும். ஸோ அது வந்து பெரிய நெகட்டிவான விஷயம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இந்த அ டேரி கேட்டில்ஸ், அந்த மாடா இருக்கட்டும், ஆடா இருக்கட்டும். ஸோ அவங்களோட டிசீசஸ் லைக் எபிடெமிக்ஸ்ன்னு சொல்றாங்க. ஸோ இந்த டிசீஸ்னால மில்க் யீல்ட்ஸ் கம்மியாகும். அந்த டைம்ல இவங்களுக்கு வந்து ரா மெட்டீரியல் கிடைக்காம பிசினஸ் அடி வாங்க வாய்ப்பு இருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, பெரிய எஃப்எம்சிஜி ஜெயின்ஸா இருக்கக்கூடிய அமுல், நந்தினி. ஸோ இவங்க 2 பேரு கூட இவங்க போட்டி போட வேண்டியது இருக்கும். ஸோ அதுவும் வந்து பெரிய த்ரெட்டா பார்க்குறாங்க. அண்ட் நான் வந்து இந்த ஐபிஓவோட கன்டென்ட் எடுக்கிற டைம்ல கிரே மார்க்கெட் பிரீமியம் வந்து 22% இருந்துச்சு. பட் இப்ப ரெக்கார்ட் பண்ற டைம்ல நான் பார்க்குறப்ப கிட்டத்தட்ட 18 சம்திங் அந்த பெர்சன்டேஜ் கிட்ட கம்மியாயிருச்சு. ஸோ ஒரு அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்குது கிரே மார்க்கெட் பிரீமியம்ல டியூ டூ அந்த மார்ஜின் பிரஷரா பிகாஸ் ஆஃப் த டெப்ட். ஸோ இப்ப பார்த்தீங்கன்னா, இதில அப்ளை பண்ணலாமான்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா லிஸ்டிங்காக நான் அப்ளை பண்ண தான் போறேன். லாங் டெர்முக்கு பார்த்தீங்கன்னாலும் ஒரு நல்ல அசெட் தான் இது. ஆனா நான் வந்து இப்போதைக்கு அ ஐபிஓல கிடைச்சுனா கூட நான் அத வித்துட்டு கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் திரும்ப பொ அ வந்து வாங்குறதா இருந்தா வாங்குவேன். ஸோ இது வந்து ஒரு வாட்ச் லிஸ்ட்ல கண்டிப்பா இருக்கக்கூடிய ஒரு ஸ்டாக்கா தான் இருக்கும். ஏன்னா ஒரு தமிழ்நாடு பேஸ் பண்ண கம்பெனிக்கு நம்மளே சப்போர்ட் பண்ணலன்னா என்ன அர்த்தம்? ஸோ அதனால கிடைச்சதுன்னா கொ முதல்ல செல் பண்ணிட்டு ஓரளவுக்கு அதோட அப்ஸ் அண்ட் டவுன்ஸ பார்த்துட்டு திரும்ப லாங் டெர்முக்கு பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கேன். ஸோ நீங்க வந்து இதுக்கு லாங் டெர்முக்கு இன்வெஸ்ட் பண்ணுவீங்களா? ஷார்ட் டெர்ம் பண்ணுவீங்களா? இல்ல ஜஸ்ட் லிஸ்டிங் கெயின்ஸ்க்காக பண்றீங்களா? அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் இந்த தமிழ்நாடு பேஸ் பண்ண கம்பெனியில இன்வெஸ்ட் பண்றது வந்து உங்களுக்கு
ஒரு ஒரு பர்சனலா ஃபீல் ஆகுதா? இல்ல எப்பவும் போல எல்லா ஐபிஓ மாரி இதுவும் ஒன் ஆஃப் த ஐபிஓ அப்படின்னு நினைக்கிறீங்களா? அதையும் சொல்லுங்க. ஸோ உங்களுக்கு ஹெல்த் இன்சூரன்ஸ் ஆர் டெர்ம் இன்சூரன்ஸ் வந்து உங்களுக்கோ, இல்ல உங்க குடும்பத்துக்கோ, ரிலேட்டிவ்ஸ், ஃப்ரெண்ட்ஸ் யாருக்கா வேணும்னாலும் இருக்கலாம். ஸோ நீங்க டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கிற இன்சூரன்ஸ் என்குயரி ஃபார்ம ஃபில் பண்ணீங்கன்னா, பர்சனலா நானே உங்கள ரீச் பண்ணுவேன். அண்ட் பணத்த உங்க பக்கம் இருக்கணும்னா, மறக்காம மணி மேக்னெட் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பை பை.